அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ தனுவாஸ் 5வது ரவுண்டு 5th ரவுண்டு கவுன்சிலிங் 2025-26 ஷெட்யூல் பண்ணி போய்ட்டுருக்கு. ப்ளஸ் காலேஜ் ஓப்பனிங் டேட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. 2 விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த ஃப்ளாஷ் நியூஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ 2 நியூஸ் போய்ட்டுருக்கு. கம்யூனிகேட்டர் மெயில் மூலமாக தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமான கீழே செகண்ட் ஃப்ளாஷ் நியூஸ் என்னென்னா, இந்த காமன்ஸ்மெண்ட் ஆஃப் காலேஜஸ் ஓப்பனிங் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்றைக்கு 15 செப்டம்பர் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பாருங்களேன், தி காமன்ஸ்மெண்ட் ஆஃப் காலேஜ் இஸ் ஆன் 15/9/2025. காலேஜை ஸ்டார்ட் பண்ணுறது 15/9/2025. and all admitted candidates shall report to the respective colleges on date. எல்லா அட்மிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஃபீஸ் கட்டிவிட்டு அட்மிஷன் லெட்டர் வாங்கியிருப்பீங்க இல்லையா, எல்லோரும் அந்த 15ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு எந்த காலேஜ் அலாட்டாக இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ஒரு காலேஜ் ஓப்பன் பற்றின ஒரு அப்டேட்டு. அங்கே எப்படி ப்ரோக்ராம் நடக்கும், காலேஜஸ் ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்குது, ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் போனீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா 5th ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். 5th ரவுண்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கா, பிபிஎஸ்சிஏஎஸில் அந்த அகாடமிக் இன்டர்னல் ஒன்று இருக்குது, அகாடமிக் நியூன்னு இருக்குது. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி பாருங்கள். அகாடமிக் இன்டர்னலில் பிபிஎஸ்சிக்கு சீட்டு கிடச்சிருக்கு, எத்தனை பேருக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறது, ப்ளஸ் என்ன மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஷீட்டாக 3 அப்படி இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமே. இதை பாருங்கள், ஒரே ஷீட்டு தான் இருந்துச்சு. இந்த ஒரு ஷீட்டு ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நேற்றுக்கு தான் ஃபில் ஆகிருக்கு. யாருக்குன்னா பிசி கேட்டகரிக்கு 195.5 கட் ஆஃப் மார்க்குக்கு அந்த உடுமலைப்பேட்டையிலேருந்து அவங்களுக்கு தேனி இன்டர்னல் அலாட்மெண்ட்டில் தேனி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்த தகவல் என்னென்னா, புதுசாக எவ்வளோ பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். அகாடமிக் ஸ்ட்ரீம்லேயே நியூ அலாட்மெண்ட், அதாவது ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் யாருக்கு அப்படிங்கிற விஷயமும் இதில் இருக்குது. மொத்தம் எத்தனை பேருக்கு? 4 பேர் கிடச்சிருக்கு. 4 பேருக்கு என்ன மார்க்கெலாம் வரைக்கும் கிடச்சிருக்கு பாருங்களேன். பிசி கேட்டகரி தான் எல்லாருமே 195.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. கடைசியாக அலாட்டான காலேஜஸ் எல்லாம் உடுமலைப்பேட்டை காலேஜஸ் தான் கடைசியாக அலாட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மொத்த கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன், காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்டேட்லாம் வந்து சேரும் அப்பப்போ. ஓகேங்களா? ஸோ இந்த கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் தனுவாஸ் 15ஆம் தேதி காலேஜஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்த 5th ரவுண்ட் அலாட் ஆனவங்களாம் அவங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் போயிருக்கோம். அவங்க என்றைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த டேட்டு டைமுக்கு போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். ப்ளஸ் ஃபீஸை கட்டிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் த வெட்டனரி ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.